மேரேஜ் டைம்ல வாட் வேர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட்? கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மேரேஜ் பார்க்குற டைம், அலையன்ஸ் பார்க்குற டைம், வெயிட்டிங் டைம் அப்படிங்கிற ஃபேஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன? என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா லைக் என் ஆக்சுவலா அது ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி சொல்லி தான் அதை கொண்டு வரணும். என் சின்ன வயசுல வந்து லைக் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிற நேரத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்போ கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் எனக்கு ரொம்ப பயந்துட்டு கடைசியா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தா, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இப்படி ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் குள்ள வந்தேன். அந்த டைம் வந்து அதை இது பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரிக்கு அப்புறம் நார்மலா ஆயிட்டேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால அதை அப்படியே மறந்துட்டேன். ஆனா வென் இட் கம்ஸ் டு மேரேஜ்னா நான் ஆண்டவருக்கு பண்ண பொருத்தனையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து இன்சிஸ்ட் பண்ணேன். அதுக்கு வந்து அதாவது மினிஸ்ட்ரி ஓரியன்டடான ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேரண்ட்ஸ்ட்ட சொல்ற நேரம், அவங்களுக்கு அவங்களுடைய சேலஞ்சஸ் என்னன்னா, அவங்களுக்கு லைக் சேம் காஸ்ட், நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு அண்ட் சேம் ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அததான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க தவிர, ஸோ அண்ட் அனதர் திங் இந்த ஹார்ட் சர்ஜரின்னு அப்படின்னு பண்ற நேரத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு பயங்கரமா. ஸோ அதையும் அக்செப்ட் பண்றது அதே மாதிரி நான் வந்து மினிஸ்ட்ரி ஓரியன்டா பாக்குற நேரம் மோஸ்டா எல்லாரும் என்னன்னா அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து தேவர் திங்கிங் லைக் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர் ஓகே. பட் வென் இட் கம்ஸ் டு மினிஸ்ட்ரினா தேவர் மோர் ஃபோக்கஸ் ஆன் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கிற நேரம் அதுவும் இன்னொரு இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஏரியாவா இருந்தது. அண்ட் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஐ எம் நாட் வியரிங் ஜுவல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல மேரேஜ்க்காக நான் ஜுவல்ஸ் வியர் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஸோ இது எல்லா கிரைட்டீரியாவும் நான் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணி ஒரு லைஃப் பார்ட்னர் சர்ச் பண்றது எங்க ஃபேமிலிக்கும் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சா என்னுடைய மேரேஜ்ல இருந்துச்சு நான் சொல்ல முடியும். சேலஞ்சஸ்னு பார்த்தா என்னுடைய இதுல பார்த்தா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சேவ்டா இல்லாதனால டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் மாப்பிள்ள பாக்குறதுக்கு தே வேர் நாட் வில்லிங் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து நான் சொல்லியும் அவங்களுக்கு வந்து அத ஹிந்து ப்ரொஃபைல்ஸ் கொண்டு வந்தா இவ அக்செப்ட் பண்ணிடுவா அப்படின்ட்டு ஸ்லோவா அவங்க வந்து ஹிந்து ப்ரொஃபைல்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் வந்து இல்ல எனக்கு இப்படி நீங்க கிறிஸ்துவ மாப்பிள்ள பாருங்க அப்படின்னு சொன்னோடனே லாட் ஆஃப் அவங்க கிட்ட இருந்து அப்போசிஷன் இருந்தது. அப்பா அம்மா சாப்பிடாம இருந்து பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க. ஒரு நாள் அடிச்சுட்டு நீ விட்டுரு, ஃபோர்சேக் பண்ணிரு, நீ இந்த இயேசு வேண்டான்னு சொல்லிடுறேன், இந்த இயேசு வேண்டான்னு சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருந்தது. இதுல அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாலும் என் பெரிய அக்கா வந்து என் அம்மா அப்பா ஒத்துக்கிட்டு உனக்கு பார்த்து வச்சாலும் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு அவ ஒரு பக்கம். ஸோ தீஸ் வேர் த சேலஞ்சஸ் தட் ஐ ஹேட் டு ஃபேஸ் when I took the stand to marry a believer. என்னுடைய பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் மொத்தம் 13 பிள்ளைங்க. நான் தான் யங்கஸ்ட் பர்சன். நான் வந்து 17 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து நான் ஊழியத்தில் இருந்தாலும் எனக்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஊழியர் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஆஃப்டர் மை யூஜி இன் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ். அந்த மாதிரி நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மேரேஜ்னு வரக்கூடிய ஒரு சேலஞ்ச் எப்போ வந்ததுன்னா, நிறைய சர்ச்சஸ்ல நான் வந்து மெசேஜுக்காக இன்வைட் பண்ணும்போது அங்கே கவுன்சிலிங்க்குன்னு கேர்ள்ஸ் எல்லாம் வருங்கிற நேரத்தில் ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒர்க் பண்ணுறதுனால நான் மேரேஜ் பண்ணி ஆகணும். இன்னொன்று அது ஒரு பெரிய ஒரு அப்டக்கலாக இருந்தது. நிறைய பேரை ரீச் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. நான் மதுரையில் சென்னையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒர்க் பண்ணும்போது அந்த மேரேஜ் பண்ணாமல் சர்ச்சஸில் நமக்கு சான்சஸும் இதாக இருக்கும். பட் என்னுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு மேலே 2 பிரதர்ஸ் மேரேஜ் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்க ஜோசியம் சாதகம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரினால அதில் ஒரு டிலே ஆனது. அதுக்கப்புறம் இருந்த சேலஞ்சு என்ன அப்படின்னா, மேரேஜ்னு இருக்கும்போது அவங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணணும். இல்லை நான் அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் என்னுடைய அக்கா பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தர் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மேரேஜ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அடுத்து எனக்குன்னு வந்து அலையன்ஸ் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நான் 13 பிள்ளைங்க கூட பிறந்திருந்தாலும் எனக்குன்னு வந்து கிறிஸ்தவனா நான் போனதுனால எனக்காக இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது. ஸோ இந்த மேரேஜை போய் நான் பேசுறது வந்து ரொம்ப ஒரு இமெச்சூர்டா இருக்கும். அது வந்து குடும்பத்துல வந்து கிராமங்கள்ல அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரியமா இருக்கும் 2 பேர் மேல இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு நான் வெளியே வந்ததுனால
என்னுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். இப்போ நான் ஒரு ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்றேன்னா என்னுடைய சேலரி ரொம்ப குறைவு. கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அதிகமான சேலரி கொடுக்கறது இல்ல. என்னுடைய சேலரி வந்து ரொம்ப குறைவா இருக்கிற நேரத்துல என்னால வந்து ஒரு மேரேஜை எடுத்து நடத்தணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அடுத்த சேலஞ்ச், சர்ச் சைட்ல இருந்து பெரிய அளவுல சப்போர்ட்டும் கிடையாது. எங்க பாஸ்டருங்கள யாரும், ஏன்னா இது ஒரு கிராமம்னு வரும்போது பாஸ்டர்ஸ்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த பிலீவருக்காக ரிஸ்க் எடுத்து உதவி செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வந்து எனக்கு இருந்தது. தீஸ் ஆர் சம் ஆஃப் த சேலஞ்சஸ் ஐ ஃபேஸ்டு. யா